சொல்றாரு, எல்லாரும் பார்த்தோம், பயப்படாதீர்கள். என்ன சொல்றாரு? பயப்படாதீர்கள். ஏன் பயப்படாதீர்கள்? ஏன்னா கர்த்தர் நம்ம பக்கம் இருக்குதா? அல்லேலூயா. எந்த பக்கம் நம்ம நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்ம பக்கம் இருக்குதா? அல்லேலூயா. எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம்ம பக்கம் என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு என்ன பண்ணுகிறார்? செயல்படுகிறார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. அம்மான கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கும்போது நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்துடைய மனிதன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துடைய மனிதர்கள் ஒன்றா பண்ண முடியாது, நமக்கு செய்ய முடியாது. ஏன்னா உலகத்தை செய்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட என்ன பண்றார்? இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய அத்தனை ராஜ்யங்களையும் வென்றவர்கள் சொன்ன ஒரு காரியம், இந்த உலகத்தையே நான் வென்று விட்டேன், என் வாழ்க்கையை என்னால் வெல்ல முடியவில்லை, என் குடும்பத்தை என்னால் வெல்ல முடியவில்லை, எனக்குள்ள ஒரு பாரம் இருக்கிற பாரத்தை என்னால் என்ன பண்ண முடியல, தீர்க்க முடியவில்லை, எனக்குள்ள ஒரு மன கஷ்டம் இருக்கிற அந்த கஷ்டத்தை என்னால் தீர்க்க முடியவில்லை. இந்த உலகத்தையே வென்று நற்பெயர் எடுத்தது, நற்சாட்சி பெற்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உலகத்தை அநேக ராஜாக்கள் வென்றார்கள், அநேக அரசியல்வாதிகள் வென்றார்கள். ராஜ்யம் என்ன சொல்கிறதுன்னா, உலகத்துல எல்லா ராஜ்யத்தையும் வென்று தன்னுடைய பால் கருவிகளை வச்சு யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்பெயரோட நன்மனசாட்சியோட மக்கள் உண்மையான மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாயே, மனிதனுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறாயே, மனிதனுடைய காரியங்களை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாயே, மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது மனிதன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. எபிரேயர் 13:6 வாசிங்க. எபிரேயர் 13:6. அதனால நம்ம தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர் என்றால் உதவி செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் இருப்பீங்களே, நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் என் கூட இருக்கிறார், பயந்துனே சொல்லக்கூடாது, கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறும்போது கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான்? நாம் தைரியம் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறாரு. ஏன்னா நீ பயப்படாதபடிக்கு உன் தலைமையில் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உனக்கு என்ன பண்ணிருக்காரு? ஜலத்தினால் ஆவிகளை நாம் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். இருதயங்களை எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபத்துக்கு பதில் தந்து கொண்டே இருக்கிறார். அதே மக்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 56:11 வாசிங்க. அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நீ யோசிக்க. 3 வாட்டி சொல்லியிருக்கிறேன், 3 வருஷத்துலேயே தான் இருக்குது. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதனால நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன் பயப்படாதீங்க காரியத்தை சொல்றேன்? கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறாரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நீங்க அவர் நம்பி இருக்கீங்க. ஆகவே என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அப்படிங்கிற வசனம் சொல்லுறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏசாயா 12:2 வாசிங்க. தேவன் தான் என் ரட்சிப்பு, ஆகவே நான் பயப்படாம நம்பிக்கையா இருக்கேன். அல்லேலூயா. தேவன் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார், ஆகவே நான் என்ன பண்றேன்?
பயப்படாது இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வசனம் என்ன பண்ணுது சொல்லுகிறது. அது ஏசாயா 41:10 வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, உன் தேவன், நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரம் இருக்குது, அதனால உன்னை தாங்குறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாரும் என்ன பண்றேன் அழிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாரையும் நான் அழிக்க மாட்டேன், உன்னை அழிக்க வராத நான் என்ன பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குறேன். பட்டயத்தினாலோ மாம்சத்தினாலோ அவனை தாங்கல. அவர் சொல்றாரு, என் நீதியின் வலது கரம், அல்லேலூயா, இந்த பேக்கப்ல நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீதியின் வலது கரம் எப்படி இருக்கும்? உண்மையுள்ளதா இருக்கும், அது பொதுவானதா இருக்கும், அது எல்லாருக்கும் போதுமானதா இருக்கும். உன் சத்துருவு கூட நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. அவனை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுங்க. யார் பலப்படுத்த முடியும்? பலன் எழுந்து போகும்போது குளுக்கோஸா இருக்க முடியும், அது பலன் தருமா தராதா நமக்கு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ பலவனா இருக்கும்போது உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். நீ சுகவீனனா இருக்கும்போது உன்னை சுகம் கொடுத்திருக்கிறார். நீ பாவத்தில் இருக்கும்போது உன்னை நீதிமானா மாற்றி இருக்கிறார். நீ வேதனையில் இருக்கும்போது உன் கண்ணீரை துடைத்தவர். நீ வறுமையில் இருக்கும்போது உன் வறுமையை மாற்றினவர். நீ தரித்திரத்தில் இருக்கும்போது உன் தரித்திரத்தை மாற்றினவர். நீ சுகமில்லாத இருக்கும்போது உன் சுகம் கொடுத்தவர். அழகில் இருக்கும்போது உன் ஆனந்தமா மாற்றியவர். வியாதிகள் உன் வறுமைகள் எல்லாவற்றையும் போக்கினவர். இதெல்லாம் காட்டிலும் நித்திய ஜீவனை உன் தருவர் என்ற ஆணையிட்ட தேவன் இந்த உலகத்திலே நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வம். இந்த உலகத்தை நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியோட வாழுங்கள் என்று சொன்ன தெய்வம். எல்லாம் சொல்லுவாங்க, உலகத்துடைய ஆசை நம்மளை பார்த்து சொல்லிட்டு போவோம், அன்பான கற்றுக்கிட்டு நீ வாழவே மாட்ட, நீ நல்லா இருக்கவே மாட்ட அப்படின்னு மண்ணு வாரி என்ன பண்ணுவான், உன் மேல தூற்றி விட்டு போனவர் நிறைய பேர் இருக்கலாம், உன்னை சமைத்து விட்டு போனவர் நிறைய பேர் இருக்கலாம், உன்னை அடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், உன்னை துன்புறுத்தினவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், உன் வாழ்க்கையை அழித்து போக வேண்டும் என்று உனக்கு பிள்ளை சூழ்நிலை கட்டுகள் செய்தவர்கள் அநேகர் இருக்கலாம், உன் வாழ்க்கையை கெடுத்தவர்கள் அநேகர் இருக்கலாம். இதெல்லாம் பார்த்து சொல்றேன், நீ பயப்படாத, அவனுடனே இருக்கிறேன். தெரியாத இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், இந்த உலகத்துடைய அத்தனை சுகங்களையும் உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய அவர் உங்களோடு வசித்துக் கொண்டிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய வியாதிகள் வறுமைகள் எல்லாவற்றையும் மாற போகிறது. உன் பிரச்சனைகளை மாற்றுகிறா, குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றுகிறா, உன் விலைக்கு எரிய செய்கிறது உன்னோடு கூட இருக்கிறார். விலைக்கு அணைக்கிறவர் அல்ல, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. கடவுளை கட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது, உங்களை வழி நடத்தக்கூடியதா இருக்குது. அவர் உன்னை பலப்படுத்தி இன்னும் உயர்த்துகிறவரா என்ன பண்றாரு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து அன்பான கர்த்தருடைய ஏசாயா 43:5 வாசிங்க. அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன் சந்ததியை கிழக்கில இருந்து வர பண்ணி மேற்கிலே கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. எல்லா திசையிலும் உன்னுடையதா மாறும். நீ சொல்லலாம், வசனம் சொல்லுது, யோபு கிழக்கத்தின் புத்திரர் எல்லாரும் என்னவா இருந்தா, பெரியவனா இருந்தா. ஆனா இன்னைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, வடக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் இருந்து என்ன பண்ணுவேன், உன்னை நான் என்ன பண்ணுவேன், பெரிய சாதி ஆக்குவேன். அல்லேலூயா. நீ ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டவனால, ஒரு புறம் ஆசீர்வதிக்கப்பட்டவனால, 4 திசைகளிலும் எந்த திசையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பக்கம்
நின்னாலும் நீங்க தான். தொகுதின்னு ஒண்ணு நம்மளுக்கு கிடையாது. தொகுதின்னு ஒண்ணு கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா எந்த இடத்துல நின்னாலும் கர்த்தர் நம்மளை வெற்றி பெற செய்கிறவராக இருக்கிறார். வெற்றி மீன்ஸ் உலகத்துல பாடல்களோடும் பிரச்சனைகளோடும் இருக்கிற நமக்கு கர்த்தர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க வெற்றி என்பது ஒருவனை தோற்கடித்து விட்டு அவனாந்து பறித்து கொண்டு வருவது வெற்றி அல்ல. அல்லேலூயா. ஒருத்தனை அழித்து விட்டு அவனாந்து பிடிக்க வருவது வெற்றி அல்ல. அல்லேலூயா. அவனையும் வாழ வைப்பதுதான் வெற்றி. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. தோற்று போனவனை ஆறுதல் செய்கிறவர், கம்ஃபோர்ட் பண்ணுகிறவர், தேற்றுகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களே இப்போ புதுசா இப்போ உங்களுக்கு வந்துருக்கு கம்ஃபோர்ட்னாங்க யூஸ் பண்ணல துணி தைக்கிறது. கம்ஃபோர்ட்னா தேற்றுகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேற்றுகிறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் பண்றீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஒரு அநேக காரியங்கள் துணி என்ன பண்ணலாம் சுமலா இருந்தாலும் அது ஒரு தேற்று. கம்ஃபோர்ட் நான் பண்றேன், நான் உங்களுக்கு கம்ஃபோர்ட் தரேன், உன்னை நான் தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அது வசனம். அல்லேலூயா. அம்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பாருங்க, உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் நம்பிக்கையா இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, ஆகலாம் நான் என்ன பண்றேன், ரட்சிப்பா இருக்கிறாரு, ஆகலாம் நான் பயப்படாது இருப்பேன், கர்த்தருக்கு உதவி செய்கிறாரு, ஆகலாம் நான் பயப்படாது இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்க பக்கம் தான் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்க வச்சு கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார். கர்த்தர் என் பக்கம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அப்புறம் பக்கத்துல நீங்க பேச மாட்டீங்க. அல்லேலூயா. ஆகினாலும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் பாடம் கத்துருக்கீங்க. நீங்க பக்கத்துல என்ன பேசுங்க, பக்கத்துல பேசாம போங்க, கிறிஸ்துவோட பேசுங்க. அல்லேலூயா. நீங்க யார்கிட்ட யாருக்கு என்ன பண்ணுங்க, பயணம் செய்யுங்க, தேசோட பயணம் செய்யுங்க. அல்லேலூயா. எங்க போனாலும் தேசோட கூட பயணம் நடங்க. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. உங்க எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், நீங்களாம் என்னை விட்டு பிரிந்தாலும் தேசம் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஒரு சில காலகட்டங்கள் வரும், என்னை விட்டு பிரியக்கூடிய ஞானம் வரும், அப்படி ஏச விட்டுறாதீங்க, தேச உறுதியை கொடுத்துருங்க. அல்லேலூயா. நான் சொல்றது முடியா கிறிஸ்து உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றது முடியா ஏசு கிறிஸ்து நிறைய சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டதாக இருக்குது. உலகமும் அதன் ஆசையை நிச்சயம் ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்துதல் விசேஷம் 3வது 2வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்துதல் 2:10 வாசிங்க. அல்லேலூயா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ பயப்படாத. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகவே நீ மரணப்படுவது உண்மையாரு, அப்பொழுது ஜீவன் எடுத்து தருகிறேன். அல்லேலூயா. ஐயா 3 நாள் உபவாசம் இருந்தாயா, 3 நாள் பாஸ்டிங் இருந்தாயா, 3 நாள் என்ன பண்ண கண்ணீரோடு ஜெபித்தையா, அதுக்கப்புறம் என்னால இருக்க முடியலையா, அதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியல, செயல்பட முடியலையா அப்படின்னு சொல்றவங்களை பார்த்து நான் சொல்றேன், மனதார்த்தம் 3 நாள் இல்லை, மரணம் பண்ணி முடியாது, ஜீவன் எடுத்து கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் என்ன பண்றோம், வரலாம் போகுது, அதான் ஆசைப்படுறோம். இப்போ போய் என் கடை இல்லைங்க, ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு போறோம். அல்லேலூயா. அதெல்லாம் பரலோகம் பார்த்து இருக்க தயாரிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ ஆண்டு கூப்பிட்டா என்ன பண்ணுவோம், போனோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், பரலோகம் அமைச்சுட்டு என்ன பண்றோம், அழுதுறோம். பருத்தம் பசிதானம் என்ன பண்றோம், உட்கார்ந்து இன்பராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நான் பாட்டு இதெல்லாம் சாக பட மாட்டேன், இதெல்லாம் நான் பாட மாட்டேன், இதெல்லாம் ஆராதனைக்குரிய அருமையான பாடல் இல்லையா? இது எதுவுமே என்ன பண்றான், சாவதான் பாட்டு பாடுறோம். அல்லேலூயா. கவனிக்க பாட கண்டுபிடிப்பீங்க.
நான் சொல்ற கேளுங்க, பரலோக ராஜ்யம் திறவுகோல்கள் உனக்கு தருவேன். நீ எப்போ அவருடைய திட்டத்தை முடித்து விட்டு நீ எப்போ வந்துடலாம். தட்டுங்க தாங்க. ஏப்பா உடனே ஒன்று வாங்க போவது கிடையாது. அனுமதி கேட்டா ஒன்று அழைப்பார். புரிதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்றது? அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் யாருக்கு தருவேன்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்ல உங்களுக்கு நான் என்ன பண்றேன் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லாம போலாம கூட்டு போற தேவையில்லை. அவர் எச்சரிக்கை கொடுத்து சொல்லிட்டு தானே அவர் அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. அவர் அல்பாயுசில் எடுத்து கொள்வது தெய்வம் கிடையாது. அவர் சொல்றாரு, முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்லுகிற தேவன் உன்னோடு கூட இருக்காரு. பாடுகளுக்கு பயப்படாதுங்க, உலகத்துடைய பாடுகளுக்கு பயப்படாதுங்க. அல்லேலூயா. பாடுகளுக்கு பயப்படாதுங்க. அல்லேலூயா. பாடுனா காலேஜ் வரும் பாடுகள். அல்லேலூயா. நீங்க வாரமே போச்சுன்னா அது வேற புரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அப்பப்போ பச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். பாடுகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. நீ எவ்வளவு பாடு பண்ணாலும் அந்த பாடல் என்ன பண்றது, கர்த்தர் என்ன பண்றது. நீ பட போகிற பாடுகளை குறித்து பயப்படாத. நான் என்ன பண்றேன், எல்லா வருஷமும் உங்க கூட இருக்கிறேன். ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருகிறேன். நன்றிடும் ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுவோம். அதனால ஜீவ கிரீடம் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் கிடைக்கலாம்னு சொன்னா, நீ பாடுகளோடு கூட நம்ம இருந்தா கூட பயப்படக்கூடாது. பாடு ஒன்றும் கிடையாது, உலகத்தோடைய பாடு ஒன்றும் கிடையாது. அது கேசோடு கூட இருக்கும் ஈஸியாக ஜெயிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கஷ்டத்தோடு வந்த, கண்ணீரோட வந்த, பிரச்சனையோட வந்த, போராட்டங்களோட வந்த, வியாதியோட வந்த, வறுமையோட வந்து சொல்லலாம். அந்த இயேசுவோடு கூட பயணிக்கும் போது அந்த பாடு ஒன்று உங்களுக்கு பெரிதான அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 9:14. இல்லம்மா, சங்கீதம் 91:6 வாசிங்க. நோய்களுக்கு பயப்படாதுங்க. முதல் சொல்றாரு பாடுகளுக்கு பயப்படாதுங்க. ரெண்டாவது சொல்ற நோய்களுக்கு பயப்படாதுங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்ற, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இதெல்லாம் பயப்படாதுங்க. அல்லேலூயா. இருளில் அநேக வைரஸ்கள் பரவும், இருளில் அநேக கொள்ளைகள் நடக்கும், பிரச்சனைகள் வரும், கொள்ளை நோய்கள் கூட வரும், கொள்ளையர்கள் வருவாங்க. அல்லேலூயா. அதனால நீ பயப்பட தேவையில்ல. நோய்களுக்கு பயப்படாதுங்க, சங்காரத்துக்கு பயப்படாதுங்க. அநேக மறித்து போனாங்க ஜனவரியில, டிசம்பர்ல. நம்ம உட்கார்ந்து அதான் கத்து நிற்கிறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம விளக்கு வாழ்ந்துக்கிறோம், நமக்குள்ள போடணும் போய்ச்சிக்கிறோம், நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் நம்ம போய்ச்சிக்கணும், நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கலாம் தான் போய்ச்சிக்கணும். நீ என்ன கண்ட்ரோலா வச்சுக்கணும், கத்தர் இல்லைன்னா முடியாதுன்னு. அல்லேலூயா. கத்தர் இல்லைன்னா ஒன்று நம்ப முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, கத்தர் மேல வாஞ்சியா இருந்தா 80 வயசுல கத்தர் எழுந்து என்று ஆராதிக்கலாம். அல்லேலூயா. உன் மனதுதான் இருக்குது எல்லாத்துக்கும் காரணம். 10 வயசா இருந்தா கூட நம்ம மனசுல ஆராதிக்க கூடாதுன்னு நினைச்சோம்னா ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ ஐயா 60 வயசு, ஆனா என்ன பண்ற ட்ரம்ஸ் அவர் சொல்றது கேள்வி. அல்லேலூயா. அவர் கேட்கல ட்ரம்ஸ் சொல்றது, அவர் தான் சொல்றதுதான் ட்ரம்ஸ் கேள்வி. அல்லேலூயா. அவர் எத்தனை மணி வந்தா தெரியுமாங்க? எனக்கு முன்னாடி பார்த்துது. நான் சொன்னா 9:30 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எத்தனை மணி வந்தாருன்னு தெரியல. உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை வாசிக்குது. ஏன்னா ஊழியத்துக்குள்ள ஒரு வாஞ்ச, ஒரு கரிசனை, அல்லேலூயா, ஒரு விருப்பம், ஒரு வழி நடத்துதல். அல்லேலூயா. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊழியர்கள், அவர் சென்னை பெரம்பூர், அவர் வந்தவர் பெரம்பூர்ல அனைத்து ஊழியர்கள் என்ன பண்ணிக்கிறாரு, அவருடைய பங்குல உயர்த்தி கொடுத்துருக்குது. அல்லேலூயா. அதுல எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தெரிந்து கொள்கிற மனுஷன் தான் இருப்பான். நேரத்துக்கு வருவான், நேரத்தை புரிந்து கொள்வான், ஊழியத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். அல்லேலூயா. அவர் தான் யாருன்னா
தேவனுடைய மனிதன். தேவனுடைய மனுஷன் பிரசங்கம் பண்ணது நான் மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய பணியை யாரெல்லாம் செய்யறாங்களோ தேவனுடைய மனிதரா இருக்காங்க. அப்ப தேவனுடைய மனிதரா இருந்தா பாடுக்கு பயப்படாதுங்க, நோய்களுக்கு பயப்படாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாக உங்களுக்கு சொல்றேன், தலைவலி வந்தா ஜெபம் பண்ற நீங்க உங்க எந்த வேலை வந்தாலும் கர்த்தர் குணமாக்குறாருன்ற விசுவாசம் வேண்டும். டாக்டர் சொல்லுவான், வயிற்றுல இது இருக்குமா அது இருக்குமா, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லுவான். பயப்படாது. என்னுடைய தேவன் என்கிட்ட சொல்லிட்டுதான் உயிர் எடுப்பேன். அல்லேலூயா. அப்படி எத்தனை என்ன தான் போறேன் சொல்ல போறேன். அதனால எனக்கு பயம் இல்லை. இந்த இம்மையை நோக்கி வாழ்ந்து கொண்டது தான் பயம். நரகத்துடைய வாழ்க்கைக்கு செல்லவதுக்கு தான் பயம். ஆனா நான் இயேசுவோட கூட பயணிக்கிறேன். மரணம் வந்தாலும் என்ன பண்ணுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எனக்கு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. மரணம் வந்தாலும் என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எனக்கு பிரிக்க முடியாது. மரணத்தை கூட யாருக்கு தான் இருப்பேன், இயேசுவோடு. அல்லேலூயா. சங்கீதம் 23:6 வாசிங்க. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். 23:6 வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. வசனம் சொல்றது, பாடுகளுக்கு பயப்படாதுங்க, நோய்களுக்கு பயப்படாதுங்க, பொல்லாப்புக்கு பயப்படாதுங்க. அல்லேலூயா. மரணமே அதான் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. நான் மருத்துவமனையில் படுத்து கிடந்தாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறீர். நான் சுகமில்லாம வீட்டில் இருந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் பெரிய வியாதியில் இருந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். நீங்களாம் நான் சொல்றதை நான் பார்க்கும்போது அந்த பெரிய நோயை தான் பெருசா பேசுறீங்க, அந்த பெரிய பொல்லாப்பு தான் பெருசா பேசுறீங்க, அந்த பெரிய மரணத்தை தான் பெருசா பேசுறீங்க. அதோட கூட பயணிக்கிற இயேசுவை பேச மாட்டேங்கிறீங்க பாருங்க. இதெல்லாம் எனக்கு இருக்குதையா, ஆனாலும் எனக்கு கர்த்தர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீங்க. உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. என்னை வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது, என்னை வாழ வைக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு நீங்க விசுவாசிக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு பாடத்துக்கு பயப்படக்கூடாது. கிறிஸ்துவோட பயணிக்கிறவங்களுக்கு பாடுகள் வரும். 10 நாள் உபத்திரவம் பண்ணுவீங்க, பாடுகள் உங்களுக்கு இருக்காது. நோய்களுக்கு பயப்படக்கூடாது. அநேக நோய்களை சுகப்படுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. வாதை உங்க கூட இருக்கு. அல்லேலூயா. பொல்லாப்புக்கு தான் பண்ணாதா, நேரிடாது. வாதை உங்க கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. இந்த மாதத்துல முதல் வாரத்துல கர்த்தர் அதான் சொல்லுகிறாரு உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சங்களுக்கு பயப்படாதீர்கள். ஏன்னா தேசத்துல பஞ்சம் வர போகிறது. எல்லா நிலங்களும் ரியல் எஸ்டேட் மயமாகி விட்டது. காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, கும்மிடிப்பூண்டி இந்த மாவட்டங்கள் எல்லாம் விவசாயம் இருந்த பூமி. எல்லா இடத்துலையும் ப்ரொமோட்டர்ஸ் தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வீடுகள் தான், அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நிலங்கள் இல்லை. அநேக மாவட்டங்கள் அழிந்து கொண்டு போகிறது. அநேக மாவட்டங்களில் வறட்சியா இருக்குது, தண்ணீர் இல்லாத மாவட்டங்களா இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் யார் நடத்த முடியும் அப்படின்னா அரசாங்கம் நடத்த முடியாது, இயேசு கிறிஸ்து தான் நடத்த முடியும். அல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கக்கூடிய தேவன் தான் அவரு. காடைகளை வரவழைக்கக்கூடியவர் தான் அவர். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் சரியாக உங்களை நடத்துவார். சந்தேகத்தோடு விசுவாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய எதுவுமே நடக்காது. சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது கர்த்தர் வாழ்க்கை எல்லாம் என்ன பண்ணுவாரு, செயல்படுத்துவார். ஆதியாகமம் 50:21 வாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதீர்கள், நான் உங்களையும்
உங்கள் குழந்தைகளின் பராமரிப்பு என்று இயேசு பட்சமாய் பேசினார். அல்லேலூயா. இந்த சபை எப்படிப்பட்டதுன்னு சொல்லிடுறேன். இந்த சபைக்கு துரோகம் பண்ணவர்கள், இந்த சபையை அழிக்க நினைச்சவர்கள், இந்த சபையை அழிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பஞ்ச காலத்தில் வரும்போது அவர்களுக்காக ஜெபிக்கிற சபை தான் இந்த சபை. அல்லேலூயா. இந்த ஊழியம் ஏன்னா இப்போ என்ன பண்றோம், நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இந்த ஏசப்ப பண்றாரு. ஏசப்ப குழியில போட்டவங்களுக்கு, ஏசப்ப 20 வெள்ளி காசுகளுக்கு விற்றவர்களுக்கு, ஏசப்ப அடிமனை வீட்டு நடப்பவர்களுக்கு ஏசப்பு உணவையும் எல்லாவற்றையும் கொடுத்து அவர் குழந்தைகளை பராமரிக்கிறார். அவர் சகோதரர்களுக்கு. அல்லேலூயா. அவர் 11 சகோதரர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, தானியத்தை கொடுக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளை பராமரிக்கிறேன் என்று யோசேப்பு பட்சமா பேசினார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கை உயர வருவாது, பஞ்ச காலத்தில் நீங்க நல்லா இருக்கும்போது மற்றவர்களை பார்த்து நான் அவனுக்கு கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது. கொடுக்கக்கூடியதுதான் இயேசுவின் கொள்கையே. அல்லேலூயா. நாம் மாத்திரம் வைத்துக் கொள்வதல்ல, நாம் மாத்திரம் வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரையும் வாழ வைப்பது, எல்லாரையும் வழிநடத்துவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய கொள்கை, இது ஆவிக்குரிய வசனம். அல்லேலூயா. கவனிங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க. அதை ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலோ உங்க கூட இருந்து பாப்பாங்க, வசனம் அவருக்கு பேசுறோம். ஒரு கருத்து ஒரு நாளைக்கு நீங்க ஒரு வசனமா போடும்போது அநேகருடைய வாழ்க்கையை அதை மாற்றும். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா போதும், அநேகர் தான் பண்ணுவாங்க, மனம் மாறுவாங்க. அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து எப்படி பண்றதுன்னா, அநேகர் வாழ வைக்கிறவர். நிறைய கிறிஸ்தவர் சொல்றாங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் வேலை வாசிக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், அது மாத்திரம் போதும், யார் தான் என்ன பண்ண தேவையில்லாத விஷயம் சொல்றாங்க. ரைட்டு தான் நீங்க சொல்றீங்க, உங்க பர்சனல் வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி நினைச்சிட்டாருன்னா நம்ம இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்கார்ந்துக்க மாட்டோம். அல்லேலூயா. அதுதான் சொல்றோம், மக்களுக்காக தான் பண்ணணும், போராடக்கூடியதுதான் கிறிஸ்துவம். அல்லேலூயா. மக்களை வாழ வைப்பதுதான் கிறிஸ்துவம். இந்திய தேசத்துல உலக நாடுகள் அனைத்திலும் மிஷனரிகள் செயல்பட்டு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அநேக மக்களை ஏற்றுக்கொள்ள செய்தனர். அல்லேலூயா. இயேசுவின் அன்பை நம்ம விதைத்தார்கள். ஆகினால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சுதந்திரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உலகம் அவருக்கு நிறைவோம், அதுக்கு முடிக்கிற மேல முடியாது, கர்த்தருடையது. அல்லேலூயா. அதே வாசிங்க 1 ராஜாக்கள் 17-13 வாசிங்க. 1 ராஜாக்கள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே ஒரு சிறிய ஆயத்தப்படி எடுத்துக் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் காதுக்கும் பண்ணலாம் என்றார். பஞ்ச காலத்துல சாரி பார்க்கிறதை போஷித்த தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சாரி பார்க்கிறதையும் ஊழியக்காரர்களையும் போஷித்த தேவன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. பஞ்ச காலத்துல தேசத்துல பஞ்சம் தீர்வு மட்டும் என்ன பண்ணாரு, வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்துறதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த காரியத்தை செய்தார். வசனம் சொல்லுது, அதான் சொல்ற. முதலாவது கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, பாடங்களுக்கு பயப்படாதுங்க, நோய்களுக்கு பயப்படாதுங்க, பொல்லாப்புக்கு பயப்படாதுங்க, பஞ்சங்கள் வந்தாலும் பயப்படாதுங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. 5வது யுத்தங்களுக்கு பயப்படாதுங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் முடிக்கிறேன். சங்கீதம் 3:6. எனக்கு விரோதமா சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்படுறேன். அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, எனக்கு காதுல கேக்குது, ஐயா அவங்க அவ்வளோ பெரிய கும்பா இருக்காங்க, எங்களுக்கு பணமும் இல்லை, பணபலமும் இல்லை, நாங்க எப்படி ஜெயிக்க முடியும்? உங்களுக்கு இயேசுவின் பலன் இருக்கிறது. உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய வல்லம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. யார் என்ன பண்ணாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், உங்களுக்கு நெருக்க நினைச்சாலும், 10,000 பேர் வந்தாலும், இந்த பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. இப்போ உன்னை என்ன பண்றாரு, நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 27:3 வாசிங்க. சங்கீதம் 27:3. எனக்கு விரோதமா ஒரு ஊரே எழுதினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
யுத்தம் வேணும்னாலும் சரி, பாலம் வேணும்னாலும் சரி, அநேக மனிதர்கள் வேணும்னாலும் சரி, உன் குடும்பத்துக்கு அவனுக்கு விரோதமா உனக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 21:9 வாசிங்க. லூக்கா 21:9 வாசனம். யுத்தங்களை குறித்து கேள்விப்படும் போது நீங்க பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்படின்னு வசனம் சொல்ல. யாத்திராகமம் 14:13 வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்றுகொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. மோசே ஜனங்களை நோக்கி, நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. ஒளிந்து கொண்டு இல்ல, நம்ம ஜெயிக்க போறோம், நில்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் பார்ப்போம், சண்டை தான் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஆச்சு கேட்போம். அந்த மாதிரி இல்லைங்க. சொல்றாரு, மாதத்துக்கு நின்று கொண்டு பாருங்க, இன்னைக்கு ஜெயிப்பீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. குறுகி போய் இல்ல, ஒளிந்து கொண்டல்ல, ஒளிந்து கொண்டல்ல, உள்ள புகுந்து கொண்டல்ல, தலை குனிந்து அல்ல, தலை நிமிர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? வெற்றியை பெறுவோம். அல்லேலூயா. தலை நிமிர்ந்து ஆசீர்வாதம் பெறுவோம், தலை குனிந்து அல்ல. அல்லேலூயா. ஒருத்தர் தலை குனிந்தனால தான் ஒருத்தர் உயர்ந்தாருன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உலகம் சொல்லுகிறது, நான் தலை குனிந்து எழுதிய சட்டம் என்று என் மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க தலை குனிவே கிடையாது, தலை நிமிர்ந்து. அல்லேலூயா. தலையை நிமிர்ந்து செய்தவர், தலையை உயர்த்தினவர், வாழாக்கவர், தலையாக்கினவர். அல்லேலூயா. கிறிஸ்துவன் வாழே கிடையாது, தலைதான். வாழாக்காது பிசாசு, எல்லாம் தலைகள். அல்லேலூயா. எல்லாம் தலையா மாற்றிருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, தலையை தராதீங்க. உன் தலையா தலைமையை கொடுத்துருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அன்பான கருத்துருக்கீங்க, தலைவனே ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணார். ஒரு தலைவன், ஜபாலய தலைவன், 100க்கு அதிபதி, அநேக பெரிய ஐஸ்வர்யவான், எல்லாரும் யாருக்கு வந்தாங்க பாத்தீங்கன்னா இயேசு கிட்ட வந்தாங்க. மிகப்பெரிய சபை, மிகப்பெரிய மேத்யூ, இன்கம் டாக்ஸ் ஆபீசர், தேவனுக்கு எல்லாரும் வந்தாங்க என்பதை பார்க்க வேண்டும். கருத்துருக்கீங்க. அல்லேலூயா. சாதாரணவர் அல்ல, அன்றைக்கு இருந்த எல்லா பெரிய தலைவணக்கம் செய்தவர் தான் அவர். அல்லேலூயா. எல்லாரும் தலை உயர்த்தினவர் தான் அவர். அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு உங்களுக்கு விரோதமா பேசுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமா நடக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமா செயல்படுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமா நடக்கிற சத்திய மோசங்கள் எல்லாவற்றையும் நின்று கொண்டு பாருங்க, வெற்றியை பெறுவீர்கள். அதுக்காக தான் பண்ணணும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, முழக்கால போட்டது உங்கள் வெற்றி உங்கள் காலடியில் கிடைக்கும். வெற்றி வந்துச்சான்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் வெற்றியின் தேவன் உங்களோட இருக்கிறார். பாடுகளுக்கு பயப்படாதீங்க, நோய்களுக்கு பயப்படாதீங்க, பொல்லாப்புக்கு பயப்படாதீங்க, இந்த உலகத்தோட பிரச்சனைகளுக்கு பயப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துடைய போராட்டங்களுக்கு பயப்படாதீங்க, பஞ்சங்களுக்கு பயப்படாதீங்க, யுத்தங்களுக்கு பயப்படாதீங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு எனக்கு சொந்தக்காரன் வாடான்னு போற, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் தான் வந்து நிக்கணும், வேற எவனும் வரமாட்டா இந்த ஊர்லன்னு சொல்லுவான். இந்த ஊர்ல, இந்த உலகத்துல, பக்கத்து ஊர்ல எவனும் வந்தா இல்லைங்க, கர்த்தர் கூட இருக்கும்போது உன்னை வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன்னோட கூட இருந்து நான் செய்ய காரியம் பயங்கரமா இருக்கும். அன்பான தேவ ஜனமே, இந்த கிராமத்தில் இல்ல, கிறிஸ்துவோட இந்த கிராமத்தில் ஒருவனும் பெரியவன் அல்ல, கிறிஸ்துதான் பெரியவர் என்று ஆண்டு தர்மம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த கிராமத்தில் இல்ல, இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரிய மனிதன் இல்ல, பெரிய மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. வயது முதிர்ந்தவர்கள் பெரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் தான் பெரியவர்கள். அல்லேலூயா. வயது முதிர்ந்தவர்கள் பெரியவர்கள் கிடையாது, வயதானவர்கள் பெரியவர்கள் கிடையாது. அதெல்லாம்
உண்மையா அவர் வந்து கூப்பிடுறாங்களோ அவர் சொல்றாரு, அவருக்கு பெரிய சாப்பிட்டு இருக்குது. நான் உங்க வேர்த்து உங்க போடாக்கூடிய பெருகப்படணும். உங்களோட கூட இருக்கிற உங்களுடைய எல்லாமே நீங்க மாறுகிறது. உங்க பாடுகள் மாறுகிறது, உங்க பிரச்சனைகள் மாறுகிறது, உங்களுடைய போராட்டங்கள் மாறுகிறது, உங்க வாழ்க்கை மாறுகிறது, உங்க சூழ்நிலை மாறுகிறது, உங்க கண்ணீர் மாறுகிறது. யாருக்குமே சொல்ல முடியாத நினைச்சது ஒரு பிரச்சனை, அது இன்னைக்கு மாறுகிறது சகோதரிய, அது இன்னைக்கு மாறுகிறது சகோதரத்துல. உன் பண பிரச்சனை மாறும். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வாழ வைக்கிறாரு. அல்லேலூயா. போராட வைக்கிறவர் அல்ல, போராடி பெற்றும் சுதந்திரத்தை. அல்லேலூயா. அவர் போராடிட்டார், நீ போராட தேவையில்லை. அவர் வாழ வச்சார், இப்ப நீ அவர் என்ன பண்ண போறீங்க? வாழ போறீங்க. அவருக்காக எல்லாருக்கும் செய்து முடித்து இருக்கிறார். நீ பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு, நின்று கொண்டு இன்றைக்கு வர எகிப்தியரை பாருங்க. எகிப்து நிந்தைகள் அவமானங்கள் மாறிவிட்டது, வாழ்க்கை சூழ்நிலையெல்லாம் மாறிவிட்டது. உணவு அவர் வளர்வதாக இருக்கிறார், சூழ்நிலையை மாற்ற அவர் வளர்வதாக இருக்கிறார். பயப்படாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. உயிரை குறித்து பயப்படாதீங்க, நோயை குறித்து பயப்படாதீங்க, உணர்வுகளை குறித்து பயப்படாதீங்க, பணத்தை குறித்து பயப்படாதீங்க, பொருளை குறித்து பயப்படாதீங்க, வியாதியை கண்டு பயப்படாதீங்க, வறுமை கண்டு பயப்படாதீங்க, பொல்லாத மனிதரை கண்டு பயப்படாதீங்க, ரவுடிசத்தை கண்டு பயப்படாதீங்க, போலீஸை கண்டு பயப்படாதீங்க, நீதிமன்றத்தை கண்டு அஞ்சுதாருங்க. எல்லாவற்றுக்கும் படைத்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அது நீ பண்ண வேண்டியது பரிசுத்தமா வாழணும். தப்பு செஞ்சா தலைமுடி விடுது. உலகத்திலும் சரி ஊழியத்திலும் சரி தப்பு செய்யாம நன்மையே செய்யும் போது தலை நிமிர்ந்து வாழலாம். இது தலை நிமிர்ந்து வாழக்கூடிய இடம், அதுதான் நீங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தலை நிமிர்ந்து வாழ செய்வது நம்மளுக்கு இருக்கிறார். தலை குனிவதற்காக அல்ல, தலை நிமிர்ந்து